நம்ம ஊரில் கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல்னு இப்போ தான் கொஞ்சம் செலிப்ரேஷன் மோட்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் சிங்கப்பூரில் இன்னும் குறையல, இன்னும் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா சைனீஸ் நியூ இயர் வருது. சிங்கப்பூரில் சைனீஸ் நியூ இயரை அவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கே போனாலும், மால்ஸாக இருக்கட்டும், சின்ன கடைகளாக இருக்கட்டும், ஏன் ஒரு ரோடாகவே இருந்தால் கூட மோஸ்ட்லி ரெட் கலரை வச்சே எல்லா டெக்கரேஷன்ஸும் பண்ணுறதுங்கிறது அவங்களோட ட்ரெடிஷன். ஸோ அது எல்லா இடத்துலையுமே இருக்கும். சைனீஸ் நியூ இயர் வழக்கப்படி ஒரு நியான் அப்படிங்கிறக்கூடிய ஒரு மான்ஸ்டர் வந்து இயர் எண்டில் வருமா. அந்த மான்ஸ்டர் வந்து ரெட் கலர், அப்புறம் ஃபயரு, லவுடு சவுண்டு இதுக்கு வந்து பயப்படுமா. அந்த ஒரு ரீசன்னால தான் இவங்க வந்து ரெட் கலரில் ட்ரெஸ் பண்ணுறது அண்ட் ரெட் கலரில் டெக்கரேஷன்ஸ் வைக்கிறது, அப்புறம் ஃபயர் ஒர்க்ஸு, அப்புறம் குரூப்பாக சேர்ந்து நிறைய பேர் அவங்களோட ட்ரெடிஷன் படி ஒரு சவுண்ட் எஃபெக்டோட டிராகன் டான்ஸ்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. சைனீஸ் நியூ இயருக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு அனிமல் நேம் அப்படிங்கிற விதத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ அதுபடி இந்த வருஷத்துக்கு ஹார்ஸ் இயர். எப்படி நம்ம தீபாவளிக்கு, பொங்கலுக்குலாம் 1 மந்த்துக்கு முன்னாடி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி சைனீஸ் நியூ இயர் வரதுக்கும் இன்னும் 1 மந்த் இருக்குது. February 17 தான் சைனீஸ் நியூ இயர். ஸோ இந்த 1 மந்த்தும் சிங்கப்பூரில் செலிப்ரேஷன் மோடு தான். அதுவும் குறிப்பாக எம்ஆர்டியோட நியர்பையில் சைனீஸ் நியூ இயர் ஃபெஸ்டிவல் பஜார் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போட்டிருப்பாங்க. சிங்கப்பூரில் சைனீஸ் நியூ இயரோட பீக் டெக்கரேஷன் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சைனா டவுனில் தான். அதுவும் ஈவினிங் 7 o'clock வந்து லைட்ஸ்லாம் ஆன் பண்ணுவாங்க. அது மிட் நைட் வரைக்குமே இருக்கும். டெக்கரேஷன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது போக கார்டன் பை த பே அண்ட் ஆர்ச்சர்ட் ரோடில் கூட டெக்கரேஷன்ஸ் இருக்கும்.